இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஒருத்தரோடு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன வாக்கியம் உங்களுக்கு ஒழுங்காக கேட்கல அப்படின்னா அந்த பர்சன்கிட்ட நீங்கள் திரும்ப சொல்கிறதுக்கு ஒரு சில சென்டென்சஸ் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஃப்ரேசஸ்லாம் இது ரொம்ப முக்கியமாக, இது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம். ஏன்னா இதுக்கு பெருசாக கிராமர் சப்போர்ட்டெல்லாம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் எந்த சமயத்தில் எந்த வேர்ட் இல்லாட்டி எந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கும். பார்டன், PARDON. இந்த பார்டன்ன்ற வேர்டை நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்லேயும் கேட்டிருப்பீங்க. இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க பேர் ஸ்பீக்கர், நீங்கள் லிசனராக இருப்பீங்க. உங்ககிட்ட பேசுகிறவங்க ஸ்பீக்கராக இருப்பாங்க, நீங்கள் லிஸ்னராக இருப்பீங்க. சப்போஸிங் நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கராக இருப்பீங்க, அவங்க லிஸ்னர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ஸ்பீக்கர், லிஸ்னர் இப்படி தான் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். இந்த ஸ்பீக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்க சொல்கிற வாக்கியம் உங்களுக்கு தெளிவாக புரியலை, அப்போ நீங்கள் பார்டன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, பார்டனுன்ற வேர்டை ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பார்டன் அப்படின்ற வேர்ட் வச்சு நான் உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமிக்கிறேன். He asked my pardon for taking so much of my time. இந்த சென்டென்ஸோடைய மீனிங், என்னுடைய நேரத்தை ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டனால என்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு. இந்த சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் ஹீன்ற வேர்டு இருக்குது. ஹீன்ற ப்ரோனவுன் இருக்கிறனால அது தமிழில் நீங்கள் அவன் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி அவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐம் சாரி ஐ டிடன்ட் ஹியர் வாட் யூ செட். ஐம் சாரி ஐ டிடன்ட் கேட்ச் வாட் யூ செட். என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல. என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக பிடிபடலை. அப்படி தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். Number 4, could you say that again please? Could you say that again please? இதோட மீனிங், தயவு கூர்ந்து நீங்கள் சொன்னதை மறுபடி சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம் தமிழில். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் இப்படி தான் சொல்வீங்க. நம்பர் 5, ஐம் சாரி வாட் டிட் யூ சே. மன்னிச்சிடுங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த சென்டென்ஸ் தான் இது. நம்பர் 6, வாட் வாஸ் தட். இந்த சென்டென்ஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட யூஸ் பண்ணுவீங்க மோஸ்ட்டாக. என்ன சொன்ன அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதுதான் இது. நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேசினது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதை தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஸோ அதனால் என்ன இப்போ அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதுக்கு தான் ஸோ. நம்பர் 2, டஸ் தட் மீன். அதுதான் சொன்னீங்களா அப்படின்னு நம்ம கேஷுவலாக கேட்குறது தான் டஸ் தட் மீன். நம்பர் 3, டு யூ மீன். அதுதான் நீ மீன் பண்ணியா, அதுதான் நீ சொல்ல வந்தியா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதுதான் டு யூ மீன். நம்பர் 4, இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரைட். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டேனா, இல்லை நான் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரைட். நம்பர் 5, ஐ எம் நாட் ஷுர் ஐ அண்டர்ஸ்டாண்ட். டஸ் தட் மீன். நான் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டேனான்னு எனக்கு தெரியல, அதுதான் சொல்ல வந்தீங்களா, அதுதான் நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதுதான் இந்த எக்ஸ்ப்ரெஷனோட மீனிங். நெக்ஸ்ட்டு ஒன், நீங்கள் ஒருத்தரோடு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க உங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். டு யூ நோ வாட் ஐ மீன். நான் சொன்னது உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பீங்கள்ல, அதுதான் டு யூ நோ வாட் ஐ மீன். நம்பர் 2, இஃப் யூ சீ வாட் ஐ மீன். நான் சொன்னது என்னதுன்னு நீ பார்த்தேன்னா. இது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். நம்பர் 3, ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். நான் நம்புகிறேன் நான் சொன்னது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடுச்சுன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம்டைம்ஸ் நம்ம பேசுகிறப்போ கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இல்லாட்டி ஏதாவது டீச் பண்ணிட்டோ தெளிவுபடுத்திட்டோ இதை நம்ம கேட்போம்.
நம்பர் 4, do I make myself clear? நான் எல்லாமே தெளிவாக தான் சொன்னேனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். நெக்ஸ்ட் ஒன், இது மோஸ்ட்டாக வந்து டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. are you with me அப்படின்னு கேட்பாங்க. என்னோட இருக்கீங்களா, என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா, நான் சொல்கிறது என்னன்னு கேட்டுட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்போ இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. got it அப்படின்னும் கேட்பாங்க. புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறது தான் அது. got the message அப்படின்னா விஷயம் கிடச்சிடுச்சா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப கேஷுவல், நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான். இப்போ பார்க்கக்கூடிய ஃப்ரேசஸ் எல்லாமே நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது அடிஷ்னலாக சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ண வேண்டி இருக்கும். அப்புறம் நம்ம கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போதும் சில விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். பிஃபோர் ஐ ஃபர்கெட், நான் மறந்துடுறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பிஃபோர் ஐ ஃபர்கெட். ஐ நியர்லி ஃபர்காட், கிட்டத்தட்ட நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா, அதுக்கு தான் ஐ நியர்லி ஃபர்காட்ன்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவீங்க. பை த வே அப்படின்னு நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் கான்வர்சேஷன்ஸில். பை த வே அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம், இன்னொரு விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் வந்திருக்கப்போ பை த வே இப்படியும் ஒரு விஷயம் ஆச்சு அப்படின்னு நம்ம கோட் பண்ணுவோம் சில இடங்களில். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.